பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவான் 14 அதிகாரம் 27வது வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சமாதானம், அவர் கொடுக்கிற அந்த சமாதானம் அது நிறைவுள்ளதாக இருக்கும், குறைவற்றதாக இருக்கும். இன்றைக்கும் உலகத்தில் அநேக சமாதானம் இல்லை அப்படின்னா மன அமைதல் இல்லை, மனதில் ஒரு அமைதல் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அது மெய்யான சமாதானம். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, மன சஞ்சலம், வேதனை, வாழ்க்கையில் பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள், இப்படி பல காரிய நிமித்தம் மனுஷனுடைய இருதயம் இழைக்கழிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவர் நல்ல ஒரு மிகுந்த ஒரு மன அமைதலை கொடுத்து அழகாக அற்புதமாக நடத்துகிறார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் ஒரு மெய்யான சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கப்பா. மெய்யாகவே ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வல்லமை இறங்கட்டும். ஒரு மெய்யான சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். அப்பா, வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நீங்கி ஒரு மெய்யான விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, வல்லமை இறங்குவதாக, கரம் இறங்குவதாக. கர்த்தர் கிருபையா இறங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்படும் சில அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.